சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஏதாவது ஒரு ஈஸியான மெத்தேட்ல நேர்மையான வழியில சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதில மிக முக்கியமா எல்லார் கண்லயும் படுறது இந்த கிரிப்டோ கரன்சி தான். என்னதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டிங்கில, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நெறைய சம்பாரிச்சாலும் கூட, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா, இந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்தவரைக்கும் அந்த மாரியெல்லாம் கிடையாது. சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் எப்படி வேணுனாலும் நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காயின் கூட சொல்லலாம். ஏன்னா, இது இதனோட ஸ்டார்ட்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 24 ரூ. 25 இந்த மாரி ரேஞ்சில தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்ல அதிகபட்சமா கிட்டத்தட்ட ரூ. 2200 வரைக்கும் கூட இன்கிரீஸ் ஆச்சு. வெறும் 3 நாள்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த 3 நாள் கழிச்சு இறங்கிடுச்சு. அந்த ரேட்டு தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இதுல இந்த சமயத்துல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்களோ, அவிங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2000 மடங்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்டியிருக்காங்க. ஏன்னா, அவிங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது வெறும் ரூ. 24 அவிங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காயினுக்கே ரூ. 2200 அப்படிங்கிற ரேஞ்சில கிடைச்சிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ரூ. 24 அப்படிங்கிற ஒரு காயின கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2400 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 100 காயின் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 3 நாள் அவைங்க வெயிட் பண்ணி வித்ட்ரா பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 2200 போச்சு பார்த்தீங்களா? அப்ப அந்த காயினுக்கு அவைங்களுக்கு கிடைச்சிருக்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,20,000 அந்த காயின் மூலியமா அவைங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைச்சிருக்கும். இதுல இன்வெஸ்ட்மென்ட் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு, எத்தன மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது. ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு மிகப்பெரிய அளவுல ஜாக்பாட் அடிச்ச மாரி, நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல தான் இந்த அளவுக்கு சடனா இன்கிரீஸ் ஆகும். இத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நெறைய லோ லெவல் காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அடிக்கடி இத நீங்க ஆப்பரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான், இதுல சில விஷயங்கள் எந்த காயின் ஏறுது, இறங்குது அப்படிங்கிறத நீங்க கத்துக்க முடியும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவும் முடியும். இது எல்லாமே நீங்க கத்துக்காம ஏனோ தானோன்னு இப்போ ஒரு காயின் ஏறிட்டு இருக்குன்னா, அதுல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி எந்த காயின் எப்ப ஏறும்னு கெஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றது, நீங்க முதல்ல கிரிப்டோ காயின்ஸ் எந்த அளவுக்கு ஏறும், எந்த சமயத்துல ஏறும், எந்த மாரி காயின்லலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா சில காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான், உங்களால இத கெஸ் பண்ணி இந்த காயின்ல அடிச்ச ஜாக்பாட் மாரி சடனா ஏதாவது ஒரு காயின் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதுலருந்து லாபத்தை ஈட்ட முடியும். இந்த மாரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, இதே மாரி சின்ன சின்ன காயின்கள் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்மளோட சேனல்ல இனி வரும் வீடியோக்கள்ல தெளிவா பார்ப்போம்.